ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க. எப்போவுமே கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், அப்புறமா டேமரண்ட் ரைஸ் இது மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. மேங்கோ ரைஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் இல்லை பெரியவங்க யார் வேணாலும் நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மேங்கோ சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸை வந்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸில் நான் பண்ணலை. பாருங்கள், இப்போ இதில் வந்து சில பேர்த்துக்கு சாப்பாடு ரொம்ப குறைவாக வருதுன்னு நினச்சிங்கன்னா 1லேருந்து 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து குக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலாப்பில் இருக்கிற சாப்பாட்டை மட்டும் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 கப் மட்டும் நிலக்கடலை சேர்க்குறேன். வறுத்த வேர்க்கடலை முதல்லையே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட பச்சை கடலையாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நான் வறுத்துக்கிறேன். இதை சேர்த்து பண்ணும்போது மேங்கோ ரைஸாக இருக்கட்டும், லெமன் ரைஸ், புளி சாதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சாதம் தாளிச்சிடலாம். அதுக்கு அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஆல்ரெடி சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் போட்டு கலந்து வச்சுருக்கறனால இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். குக்கிங் ஆயிலில் கூட பண்ணலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போது கடுகு நல்லா வெடிக்குது. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுறேன். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் 3 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா முழுசாக வந்து வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இப்போ மேங்கோவை சேர்த்துடலாம். சின்ன மாங்காவாக 1 மாங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுறேன். போட்டுட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகி வரும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது இதோடவே நம்ம 1 பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மல்லி இலை போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டுடலாம். ஸோ சாதம் வந்து கூட குறைய ஆகும், பார்த்து அளவாக போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அவ்வளோதான், மேங்கோ சாதம் ரெடி. இதே போல் மேங்கோ சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம எப்பயுமே செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல், அப்படி இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.